فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. உங்களுக்கு போன தடவை குரூப் மீட்டிங்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது உண்மையான அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு நபி, தூதர், வேதங்கள் தேவையில்லாமல் எப்படி அறிந்து கொள்வது? அப்படி அறிந்து கொண்டவர்கள் பற்றி இந்த குர்ஆனில் இருக்கின்றதா? இருந்தால் காட்டுங்கள் என்று கேட்டிருந்தேன். அதற்கு 1-2 பேர் எழுதியிருந்தீர்கள். ஃபிரௌனுடைய மனைவியை பற்றி சொல்லியிருந்தீர்கள். இப்பொழுது ஃபிரௌனுடைய மனைவி இருந்த காலத்தில் அல்லாஹ் என்ற வார்த்தை கேள்விப்பட்டதே கிடையாது. அந்த ஊர் மக்கள் கேள்விப்பட்டு இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் என்ற வார்த்தை. மேலும் ஃபிரௌன் இருந்த காலத்தில் நபி யாரும் கிடையாது, வேதங்கள் எதுவும் கிடையாது, தூதர்கள் வந்தார்களோ போனார்களோ என்ற பேச்சும் கிடையாது. எதுவுமே இல்லாத அந்த காலத்தில் ஃபிரௌனுடைய மனைவி எவ்வாறு அல்லாஹ் இந்த வார்த்தையுடைய ஒரு இறைவன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவன்தான் உண்மையான இறைவன் என்பதை எப்படி அறிந்து கொண்டார்கள் என்று 2வது கேள்வியும் கேட்டிருந்தேன். இப்பொழுது பேசுவது ஒழுங்கா விளங்குதா நசீர்? அப்ப சரி. இப்போ மேலும் நிறைய பேர் இருக்கின்றார்கள், இந்த குர்ஆனில் இருக்கின்றது. இந்த ஆச்சரியமான விஷயத்தை எப்படி நடந்தது, எப்படி இந்த பெண்மணி கண்டுபிடித்தார்கள் அல்லாஹ்வை என்றுதான் கேட்டிருந்தேன். பெயரை சொல்லிவிட்டீர்கள், எப்படி அடைந்தார்கள்? இதுதான் முக்கியம். எதுவுமே இல்லாத அந்த சமயத்தில் அல்லாஹ் என்ற பெயர், அல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்ட இறைவனை எப்படி அறிந்தார்கள் அவர்கள்? இதற்குத்தான் நான் போன தடவை இந்த கேள்வி கேட்டிருந்தேன் உங்களிடம். அதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்டிருந்தேன். இப்போ இதை அடைவதற்கு ஒரு ஆயத்துக்கள் இருக்கின்றன. ஒரு ஆயத்தை சிலருக்கு சொல்லியிருந்தேன். மற்றவர்கள் அனைவரும், யூடியூபில் பார்க்கும் மக்கள் அனைவருக்கும் இந்த கேள்வியும் தெரிந்திருக்க வேண்டும். இப்படி அறிவதற்கு என்ன வழியில் அவர்கள் அடைந்திருப்பார்கள், இந்த இறைவனை கண்டிருப்பார்கள் என்றால் அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்பதை எவ்வாறு கண்டிருப்பார்கள் என்பதற்கு ஒரு ஆயத்தை நான் சிலர் கொடுத்திருந்தேன். இப்பொழுது எல்லோருக்கும் அந்த ஆயத்தை சொல்லுகின்றேன். அதற்கு முன்னர் ஃபிரௌனுடைய குடும்பத்தினர் ஒருவர் ஈமான் கொண்டு அதை மற்றவர்களுக்கு காட்டாமல் மறைத்து வைத்திருந்தார். அந்த மனிதர் எப்படி
இந்த வேதம், நபி, தூதர் இல்லாமல் எப்படி அல்லாவை அறிந்து அதன் மேல் ஈமான் கொண்டவராக இருந்தார்? அது முக்கியமான விஷயம். இன்னொரு பெண்மணியை பற்றியும் சொல்லுகின்றேன், அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். சபா நாட்டு இளவரசியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் அந்த பெண்மணி இருந்த ஊர் சபா. அந்த ஊர் மக்கள் சூரியனை அவர்கள் சுஜூது செய்தும் வணங்கிக் கொண்டும் இருந்தார்கள். அந்த ஊர் மக்கள் அனைவரும். இந்த சபா நாட்டு ராணி அந்த ஊரை ஆண்டு கொண்டிருந்ததனால் வெளியே காட்ட முடியாமல் அவர்கள் செய்வதில் இவரும் சேர்ந்திருந்தார்கள். இது சூரியனுக்கு சுஜூது செய்வதை அவர்களும் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் மனதிற்குள் இந்த சூரியன் இறைவன் கிடையாது, கடவுள் கிடையாது என்ற எண்ணம் மட்டும் நிலைத்திருந்தது. மனதிற்குள் வெளியே காட்டாமல் இருந்தார்கள். உண்மையான இறைவன் ஒருத்தன் இருக்கின்றான். அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், எப்படி இருப்பான் என்பதில் அவர் முற்றிலும் அதே எண்ணத்தோட இருந்தார்கள். யாரு? சபா நாட்டு இளவரசி. இப்பொழுதுதான் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவருடைய எண்ணம் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் தெரிந்துவிட்டது. இப்பொழுது அந்த சபா நாட்டு இளவரசிக்கு இறைவனை அறிவிக்க வேண்டும். கடைசியில் வந்து விட்டார்கள். அவர்கள் முற்றிலும் அந்த சூரியனை சுஜூது செய்வதை முற்றிலும் அவர்கள் மனதிற்குள் தூக்கி எறிந்து விட்டார்கள். அந்த பொது மக்களுக்காக மெதுவாக சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். இது எப்படி வெளியே காட்டுவது, எப்படி செய்வது, எப்படி அறிந்து கொள்வது, யாராக இருக்க முடியும் மட்டும் அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. இப்பொழுது அல்லாஹ் அவருக்கு உதவி செய்கின்றான். சபா நாட்டு இளவரசிக்கு அல்லாஹ் என்ற வார்த்தையே தெரியாது. அந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் என்ற வார்த்தை கேள்விப்பட்டதும் கிடையாது. வேதமோ தூதரோ மற்றும் நபியோ அந்த சபா நாட்டுக்கு வந்தது கிடையாது. இதான் முக்கியமாக நீ கவனிக்க வேண்டியது. எப்படி ஓத வேண்டும், எப்படி விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். நல்லா நான் சொல்ற ஒழுங்கா கேட்டுக்கிட்டே வாங்க, மறந்துடாதீங்க. இந்த முறையில தான் என்ன கேள்வி கேட்டால் இந்த முறையில தான் நீங்க பதில் தருவதற்கு ஆசைப்பட வேண்டும். வெறுமனே ஒரு ஆயத்தை காட்டி இதான் காட்டி நிறுத்திடக்கூடாது. அதாவது ஃபிரௌனுடைய மனைவின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க. அவங்க எப்படி வந்தாங்க, ஏது வந்தாங்க, நம்மையா செய்ய முடியல, அப்படிதான் யோசித்து நீங்க பதில் போடணும்னு அதையும் நடக்க ஆரம்பிச்சிடணுமே. இப்போ இவங்களுடைய எண்ணங்களை அல்லாஹ் தெளிவாக புரிந்து கொண்டான். புரிந்து கொண்ட பிறகு நேரம் வந்து விட்டது. இவர்களுக்கு இந்த ராணிக்கு உண்மையான இறைவன் யார் என்பதை காட்டுவதற்குள்ள நேரம் வந்து விட்டது. இப்பொழுது பாருங்கள், சுலைமான் நபி பக்கத்து ஊர்ல இருக்கிறார். பக்கத்து நாட்டுல சுலைமான் நபி இருக்கிறார். இப்போ அவருக்கு அல்லாஹ் அறிவித்து ஒரு லெட்டர், ஒரு கடிதம் எழுத சொல்லுகின்றான் அல்லாஹ் சபா நாட்டு இளவரசிக்கு. இப்பதான் நீங்க புரியணும் என்ன காரணத்திற்காக இவர் கடிதம் எழுதினார், யாருக்காக கடிதம் எழுதினார், யாருடைய ஏற்பாடு இது, இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். இப்போ அந்த லெட்டர்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பித்து எழுதியிருக்கின்றார். அல்லாஹ்வை பற்றியும் எழுதியிருக்கின்றார். இப்போ அந்த கடிதம் சபா நாட்டு இளவரசிக்கு வருகின்றது. அதை அவர்கள் பார்க்கின்றார்கள். பார்த்த மாத்திரத்திலே அவர் இருதயம் முழுமையாக திருப்தி அடைந்து விட்டது. இவன் இந்த அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய உண்மையான இறைவன் என்பதை தெளிவாக மனதிற்குள் புரிந்து கொண்டார்கள்.
இப்பொழுது மற்ற பிரதானிடம் கேள்வி என்ன செய்யலாம் என்று கேட்கின்றார்கள், பேருக்காக கேட்கின்றார்கள். ஆனால் என்ன செய்தார்கள் கடைசியில? அந்த ராணி பட்டமும் வேண்டாம், இந்த அரசாட்சியும் வேண்டாம், இந்த நாடு வேண்டாம், இதோ எனக்கு நான் எதை தேடிட்டு இருந்தேனோ இந்த அல்லாஹ் உண்மையான இறைவனை கண்டுபிடித்து விட்டேன் என்ற எண்ணத்தோட எல்லாத்தையும் நாடு, ஊரு, பட்ட, ராணி வெள்ள தூக்கி போட்டுட்டு சுலைமான் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. எப்படி அல்லாஹ் உதவி செய்யறான் பாருங்க. இப்போ அந்த பெண்மணிக்கு இந்த மாதிரி ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை எப்படி கண்டார்கள்? எப்படி அவர் மனதிற்குள் இந்த மாதிரி அல்லாஹ் இல்லாமல் இது ஏதோ ஒரு இறைவன் இருக்கின்றான், இந்த சூரியன் இறைவன் கிடையாது, நான் பார்க்கும் பொருள் இறைவன் கிடையாது என்று இந்த மாதிரி எண்ணம் எப்படி அந்த பெண்மணிக்கு வந்தது? இந்த மாதிரி எண்ணம் எப்படி ஃபிரௌனுடைய மனைவிக்கு வந்தது? இதுதான் நீங்க குறிப்பா ஆராயணும். வந்துட்டாங்க, நான் முஸ்லீமா இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. யாரு? சபாநாட்டி அந்த பெண்மணி சொல்லிட்டாங்க, வந்துட்டாங்க. 2 பெண்மணி வந்து எதையும் இல்லாத சமயத்தில் கொண்டு வந்துட்டாங்க. எதுவுமே கேள்விப்படாத, தெரியாத, யாரும் சொல்லித் தராத, அந்த ஊருக்கு நபியும் கிடையாது, வேதமும் கிடையாது, தூதரும் கிடையாது, அவங்களுக்கும் கிடையாது, இவங்க 2 பெண்மணியும் கிடையாது. எப்படிப்பா அவங்க அல்லாஹ் கண்டுபிடிச்சாங்க? இப்ப ஒரு விஷயத்தை வாங்க. என்ன விஷயம்? உங்க கை, இப்ப நம்ம கையில குர்ஆன் இருக்குது. அதுல அல்லாஹ் பற்றி முழு டீட்டெயில் போட்டிருக்கு. நிறைய நபிமார்களை பற்றியும் போட்டிருக்கு, தூதர்களை பற்றியும் போட்டிருக்கு, எல்லா விஷயம் போட்டிருக்கு. நீங்க எப்படி நடந்துக்குன்னு எல்லாம் சொல்லிருக்குது. இவ்வளவு விஷயம் நம்ம கையில் இருக்குது. ஆனா வெறும் எம்டியா உட்காந்துருக்கோம். நம்ம மூளை எப்படி வேலை செய்ய பாருங்க. அந்த 2 பெண்மணிகள் அறிவியோட வேலை செய்ய பார்த்துக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? கையில எல்லாம் வச்சுக்கிட்டு வெறும் உட்காந்துக்கிறீங்க. இவ்வளவு சொல்லி உங்களால இன்னைக்கு வரையும் அல்லாண்டா என்ன கண்டுபிடிக்க முடியல, எதுவும் கண்டுபிடிக்க முடியல, என்ன இஸ்லாம் என்னன்னு தெரியல, இது உண்மையா போய் சொல்ல முடியல. பாத்தீங்களா நம்முடைய நிலைமை பார்த்துக்கிறங்க. அவங்க எந்த காலத்தை கண்டுபிடிச்ச அவங்களுடைய அறிவையும் பார்த்துக்கிறங்க. இப்ப நீங்க தீர்மானிங்க. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? உருப்படாத காரியத்தை நம்ம அனைவரும் கையில் குர்ஆன் வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு செய்யாம இந்த அல்லாஹ் இன்னைக்கு வரையும் கண்டுபிடிக்காம உட்காந்துக்கிறோம். நம்ம நிலைமை பாத்தீங்களா? இதாங்க குர்ஆன் ஓதுற முறை. இந்த குர்ஆன் வந்து சாதாரண புத்தகம் நினைத்து விடாதீர்கள். ஒவ்வொரு ஆயத்திலையும் சக்தி வாய்ந்த விஷயங்கள் உள்ள அடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சக்தி, அவ்வளவு ஞானம் நிறைந்த விஷயம். ஒவ்வொரு ஆயத்தும் முழுமையாக ஞான ஹக்கீம். இந்த பெண்மணிகள் எப்படி கண்டுபிடிச்சாங்க? இந்த மாதிரிதான் நாம் கேள்வி கேட்டு நாம இந்த இறைவன் அல்லாஹ் உண்மையான இறைவனை கண்டுபிடிச்சிருன்னு வணங்கன்னு பயப்படணும். எப்ப நீங்க என்னை சேர்த்தான் சொல்றோம், நம்ம எப்ப கண்டுபிடிக்க போறோம்? இவ்வளவு ஆதாரத்தை கையில் வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்து பாத்தீங்களா? அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்க? அது 2 பெண்மணிகள்ப்பா, ஆம்பளையும் கிடையாது. இதற்கு ஒரு ஆயத்தை 2-3 பேருக்கு நம்ம குரூப்ல 2 பேரும் சொல்லியிருக்கிறேன். இப்ப எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன் அந்த ஆயத்தை. இப்ப ஆயத்தை நான் காட்டுறேன். அதை பார்த்து படிச்சு அதை நான் கேட்கிற கேள்விகளை ஒழுங்கா புரிஞ்சுக்கிறேங்க. அந்த கேள்வி கேட்டு அதுக்கு தோதான பதிலை எழுத பழகிக்கிறேங்க. இந்த மாதிரி நான் போயிட்டு இருந்தா ஒரு காலம் இறைவனை கண்டுபிடிக்கவே முடியாது, வணங்கவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியும். இப்படியே குர்ஆனை கையில் வச்சுக்கிட்டே எல்லாரும் மௌத்தா வேண்டியதுதான். நல்லா சொல்ல எல்லாம் புரிஞ்சுக்கிறங்க. நம்ம இறந்தா சொர்க்கத்துக்கு போகணும். அந்த எண்ணத்தோட நம்ம வாழ்ந்தோம்னா குர்ஆனை ஓதுவோம் என்றால் நாம் ஆண்டவனை, இறைவன் உண்மையான இறைவனை கண்டுபிடிச்சிடலாம். அவனை வணங்க ஆரம்பிச்சிடலாம். அவனுக்கு சுஜூத் செய்ய ஆரம்பிச்சிடலாம், ருக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம், சலாத்தை நிலைநிறுத்தலாம், எல்லா வேலையும் ஒழுங்கா செய்யலாம், அவனை தஸ்பீஹ் பண்ணலாம், அவ்வளவு செய்ய முடியும்.
இப்ப இவ்வளவு காலம் வீணா படிச்ச 1 வருஷம் படிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த சபா நாட்டு பெண்மணியையும் ஃபிரோன் உடைய மனைவியும் பார்த்திருப்பீங்க. பார்த்து நம்மளுக்கு மூளை வேலை செய்யல. இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அந்த கேள்வி கூட நம்மளுக்கு வரல. இப்ப அது பரவாயில்ல. இப்ப உண்மை உங்களுக்கு சொல்லி ஆகணும். நம்ம வேகமா முன்னேறணும். இனி நேரத்தை வீணாகிட்டு போயிட்டு இருந்தோம்டா நான் வாழ்க்கை போய் வேகமா போயிட்டே இருக்க மட்டும் போயிட்டு இருக்கு. இப்போ இது மட்டுமல்ல, நபி முஹம்மத் எப்படி இந்த அல்லாவை கண்டுபிடித்தார்? அது மகத்தான கேள்வி. அது இப்போ உங்களால் முடியாது. குரானை குறைஞ்ச 20-30 வருஷம் ஒழுங்கா ஓதி இருந்தாதான் நபி முஹம்மதை பத்தி தெரிஞ்சிருக்க முடியும். அதே போல் ஃபர்ஸ்ட் நபி நூஹ், அவர் எப்படி இறைவன் கண்டுபிடிச்சார்? கேள்வி இது. இப்ப யோசிச்சு பாருங்க. ஆமா, நூஹுக்கு யார் வந்து அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது? அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் இருக்கிற நூஹுக்கு யார் சொல்லி கொடுத்தது? இப்படியா ஒவ்வொரு நபியும் நீங்க பார்க்கணும். இப்ராஹிம் எப்படி அல்லாஹ் கண்டுபிடிச்சார்? உண்மையா எப்படி கண்டுபிடிச்சாரு? அப்ப தெரிஞ்சு பெறுவது அல்லாஹ் தான் உண்மையா இறைவன் எப்படி நம்பிக்கை வச்சார்? இதுதான் இறைவன் உண்மையா எப்படி கண்டுபிடிச்சாரு? இப்படியாக ஓத வேண்டும் தம்பிமார்களே, இப்படியாக ஓத வேண்டும். நபி முஹம்மதுடைய சரித்திரத்தை நீங்க ஒழுங்கா, சரித்திரம்டா இந்த குரான்ல சொல்லப்பட்ட விஷயத்தை ஒழுங்கா ஓதுனீங்கன்னா நபி முகம்மதுடைய முழு விவரம் தெரியும். அவர் எப்படி தூதராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், எப்படி நபியாக வந்தா என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப நான் சொல்லவும் முடியாது. சொல்றதுக்கு பல வருஷங்களாக உட்கார்ந்து ஓதுன்னு சொல்லி தரணும். இருக்கட்டும். இப்ப நான் உங்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை குரானில் போடப்பட்டிருக்கிறது. அந்த குரானில் போட்ட விஷயத்தை தான் அந்த ஃபிரௌனுடைய மனைவியும் சபா நாட்டு அந்த பெண்மணியும் செய்தார்கள். இப்போ 51 சூரா நம்பர் 51 51 எடுங்க. அதுல 15 எடுங்க. 51ல 15 எல்லாம் எடுத்துக்கிறங்கப்பா, குறிச்சுக்கிறங்கப்பா. இப்போ 51ல 15 மட்டும் படிங்க. நிச்சயமாக முத்தகீன்கள் சொர்க்க சோலைகளிலும் நீர் ஊற்றுகளிலும் இருப்பார்கள். இப்போ 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 15லேருந்து 22 வரையும் ஒழுங்கா படிச்சு பார்த்துக்கிறங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறது இந்த 8 ஆயத்திலையும் முதல் ஆயத்து 15ல இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ இதை படிச்சிட்டீங்க. இப்ப படிச்சுட்டு இந்த ஆயத்தை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? என்ன சொல்ல போறீங்க? ஆயத்தை பத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆயத்தை பத்தி சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இப்ப படிச்சீங்கம்மா, படிச்சால என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? போட்டதை சொல்றேன், போட்டதும் கேட்கறேன். நான் புதுசா கேட்கல, என்ன போட்டிருக்கதான் கேட்கிறேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நசீர் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பயபக்தியாளர்களா இருந்தா அவங்க சொர்க்கத்துல இருப்பாங்க. இப்போ பயபக்திய எடுத்துட்டு முத்தக்கீண்டு போற்று வரை வார்த்தை ஏற்கனவே சொல்லிட்டேன். அரபி வார்த்தை என்ன வார்த்தை இருக்குதோ அந்த வார்த்தை வச்சே படிங்க. அந்த அரபிக்கு பயபக்தி போட்டாங்க. இருந்தாலும் பயபக்தி ஒழுங்கா அர்த்தம் கிடையாது, பரவாயில்ல. இப்ப தெரிஞ்சு போச்சு, முத்தகீண்ட பயபக்தி தெரிஞ்சு போச்சு. ஆக முத்தகீன்னு சொல்லியே படிங்க. ஆகவே அதான் சொல்லிட்டோம். எப்போதும் சொல்றவங்களுக்கு குரானை ஓதும் போது அரபி என்ன வார்த்தை போட்டிருக்குதோ அதே வார்த்தையே தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ எந்த லாங்குவேஜையும் அதே உச்சரிப்பை மட்டும் வச்சுக்கோங்க, அதே ப்ரொனன்சியேஷன் மட்டும் வச்சுக்கிறோங்க. மற்ற எந்த பிரச்சனையும் இல்லை, அர்த்தம் தெரிஞ்சு போச்சு. ஆனா உண்மையான அர்த்தம் சொல்லி ஞானம் நிறைந்த விஷயம்னு சொல்லிட்டான். நம்ம தமிழ்ல போட்டாங்க, பயபக்தியும் போட்டாங்க, ஞானம்னு அர்த்தம் தெரியாது. அதனால முத்தகீன்கள் மட்டும் இந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள் போட்டிருக்கு. சரியா?
சரிங்க சார். இந்த ஆயத்தை வேற என்ன சொல்ல போறீங்க? அவங்க டீச் பண்றேன் எப்படி ஓதணும். அது அடுத்து 8 ஆயத்தை வரிசைக்கா ஓதணும். அதுக்குண்டான பதில் சொல்லணும். இந்த ஒன்றுக்கு மட்டும் நான் விளக்கம் சொல்லிடுறேன், எப்படி ஓத சொல்லி தந்துடுறேன். சொல்லி தந்த பிறகு அடுத்த 8 9 ஆயத்துக்கு இந்த மாதிரி பதில் எழுதி காட்டணும். ஒவ்வொருத்தரும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த 51:15 என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி ஒவ்வொருத்தரும் எழுதி காட்டணும். இப்ப அடுத்து அதுல வேற என்ன விஷயம் இருக்குமா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. அதுல வேற என்ன விஷயம் இருக்கு? அதுல அது எப்படி ஓதுனத, அதன் மூலமா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அது மூலம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? முத்தகீன்கள் சொர்க்க சோலையில் இருப்பார்கள் போட்டுச்சு. இதுல இருந்து இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. முத்தகீனா நம்ம இருந்தா சொர்க்கத்தை நம்ம அடைய முடியும். சரி, அதான் போட்டாச்சு. சரி, மத்தவங்க யாராவது சொல்லுங்க. அடுத்த அஜீவன் சொல்லிட்டாரு. இன்னும் யாராவது சொல்லுங்க, ஏதாவது தெரிஞ்ச சொல்லுங்க. சார், சொர்க்கத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபியூச்சர் மட்டும் இருக்காங்க சார், இப்போ ப்ரெசென்ட்லயே இருக்க முடியுமான்னு எனக்கு கேள்வி எழுதுங்க சார். இப்போ வேற யாராவதுக்கு ஐடியா தான் சொல்லுங்க. யாராவது ஏன்னா அதை பத்தி பேச போறேன். உங்கள்ட்ட 4 பேர்ட்ட 4 விஷயம் கேட்டுக்கிட்டு. சார், ஹலோ, சொல்லுங்க. சொர்க்கத்தில் இருப்பார்கள். சொர்க்கம் இங்கேயே ஆரம்பிக்குது. இந்த பூமியிலேயே சொர்க்கம் நரகம் இங்கேயே ஆரம்பிக்குது. சரி. நீரோட்டத்தில் இருப்பார்கள். அவங்க உயிரோட்டத்தில் இருப்பாங்க, நல்லா உயிரோட்டமா இருப்பாங்க. இறைவனுக்கு அஞ்சு நடக்கும்போது அவங்களோட இறை ஆற்றல் நிறைய இருக்கும். யாரும் பயப்பட மாட்டாங்க, தான் பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது வெளியூர் யாரும் பயப்பட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு உயிரோட்டம் நல்லா இருக்கும். நீர் இதெல்லாம் படைக்கப்படும். நீரோட்டத்தில் இருக்கணும், நீரோட்டத்தில் இருப்பாங்க, நல்லா உயிரோட்டமா இருப்பாங்க. சரி, பரவாயில்ல. இப்படிதான் நீங்க ஒவ்வொருத்தரும் பதில் சொல்ல பழகிக்கிறன்னு இப்படிதான் பேச ஆரம்பிக்கும். இப்பதான் சிந்தனை செய்யுங்க. மேலுக்கு மேல சிந்தனை செய்யும் பொழுது இப்ப நம்மளை பத்தி ஒரு கேள்வி வந்துருனால இன்னும் என்ன வந்துச்சு இருப்பாங்க, முத்தகீன்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அப்ப முத்தகீன்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்றால் இப்போ நம்மளை பத்தி இப்போ ஒரு கேள்வி வந்துருச்சு ஒவ்வொருத்தர் மனசுல. இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் முத்தகீனா இருந்தா சொர்க்கத்துக்கு போக முடியும்னு ஒரு பதில் தெரிஞ்சு போச்சா இல்ல? இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறங்க தம்பி, நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இப்போ முத்தகீன்கள் தக்குவா உடையவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அப்ப யார் சொர்க்கத்துக்கு போவாங்க? யார் சொர்க்கத்துக்கு? முத்தகீன்கள் மட்டும் சொர்க்கத்துக்கு போவாங்க. இப்போ ஒரு செகண்ட் நம்ம நிலைமை என்ன டக்குன்னு பயம் வந்துடணும். இப்ப நம்ம முத்தகீனாக இல்லை, சரிதானே? இப்பதான் பயம் வரணும். என்னடா இது, முத்தகீன்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் நல்லா சொல்லிட்டான். இந்த முத்தகீன் தக்குவா வார்த்தைக்கு அர்த்தமும் தெரியாது, முத்தகீனாக இல்லை. இப்போ பயம் வரணும். உடனே ஷாக் ஆகணும். நம்ம இறந்தா எங்க போவோம் ஒன்னும் தெரியல எனக்கு. அந்த மாதிரி நீங்க இது பதில் எழுதணும். இந்த 51:15க்கு இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி விஷயம் எழுதுன ஆயத்துல ஒவ்வொரு விஷயம் இருக்குது பார்த்துக்கிறங்க. நம்ம எந்த நிலைமை இருக்கிறோம், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், இதை மனசு வச்சுக்கிட்டு நீங்க பதில் எழுதணும். இப்ப இன்னும் விஷயம் சொல்றேன். இந்த தக்குவா என்ற டிகிரி, அதாவது பட்டம்னு வச்சுக்கோங்க. இந்த தக்குவா என்ற டிகிரி பட்டத்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்றவர்கள் மட்டும்தான் முத்தகீனாக ஆக முடியும். அதை நீங்க இப்போ இந்த பட்டத்தை அல்லாஹ்விடம் பெற வேண்டும். அதற்கு ஆதாரமாக இப்ப 47:17 எடுத்துக்கிறோங்க. இந்த ஒரு ஆயத்துக்கு இந்த மாதிரி நீங்க பதில் எழுதிட்டே வரணும். ஆஹா, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. எப்ப நம்ம முத்தகீன் ஆறுது அந்த பயம் வரணும். அப்ப பயம் வந்தாதான் நீங்க குரான் ஒழுங்கு ஓதுவீங்க. ஓதுனாதான் நீங்க ஆண்டவன் போய் நம்பிக்கை வச்சு சொர்க்கத்துக்கு போயிடணும், நரகத்தையும் தப்பிச்சிடணும் என்ற எண்ணம் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களை டெவலப் பண்ணிட்டே போகணும். குரான் பக்கத்திலேயே நீ முன்னேறிக்கிட்டே போவோம். இப்போ 47:17 கொஞ்சம் எடுங்க. நிறைய தடவை சொல்லிட்டேன், இருந்தா இப்போ ஒழுங்கா சொல்லவே நேரம் வந்துடுச்சு. நீங்க இனிமே நேரத்தை வீணாக்க கூடாது, வாழ்க்கையை வீணாக்க கூடாது. இப்படியே படிச்சது எந்த பிரயோஜனம் இல்லை.
புக்கு கித்தாபு நபி இல்லாம 2 பெண்கள் வந்துட்டாங்க. நம்ம ஆம்பளை உட்காந்துக்கிறோம், கையில எல்லா விதமான விவரங்களும் அத்தாரிட்டி எல்லாம் புக்கு வச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்லாம உட்காந்துக்கிறோமே என்று பயம் வரும். நான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் தம்பிமார்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா தம்பி, இப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க தம்பி, உங்க நல்லதுக்காக சொல்றேன். முடிஞ்சவரையும் அல்லாஹ் சொல்லி கொடுத்ததை அப்படியே உங்க சொல்லித்தரோம். ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டா அதுல என்னன்னா இருக்குது, அதை அடையணுமே அப்படி எண்ணத்தோடு ஒவ்வொரு ஆயத்தை நீ ஓதுங்க. இப்போ 47, 17 படிங்கப்பா. படிங்க. படிங்க. மேலும் எவர்கள் நேர்வழியில் செல்கிறார்களோ அவர்களுடைய வழியை அதிகப்படுத்தி அவர்களுக்கு தக்வாவை அளிக்கின்றேன். இப்ப நல்லா பாத்துங்க. இப்ப தக்வா உடையவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். இந்த தக்வா என்ற பட்டம், இந்த பாக்கியத்தை அல்லாஹ்விடமிருந்து யார் அடைகின்றார்களோ, எந்த மனிதர், எந்த ஆணோ பெண்ணோ அல்லாஹ்விடமிருந்து இந்த தக்வாவை அடைகின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்று முடிவுக்கு வாருங்கள், எழுதியும் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களை நினைச்சு கொள்ளுங்கள், இன்னும் வரை அல்லாஹ் என்னன்னு தெரியாது. அல்லாஹ்ட்ட இந்த பட்டத்தை வாங்கணும், தக்குவா வாங்கணும். இந்த தக்குவா வாங்கறதுக்கு அல்லாஹ்வை நம்ம தெரிஞ்சா புரிஞ்சுக்கிட்டாதான் நாம் பேச முடியும், அவன் தருவான். ஒன்னும் அல்லாஹ்வுக்குன்னு பயப்படவும் இல்லை, தூய்மையானவர்கள் தவிர குர்ஆனை தொடமாட்டாருன்னு சொல்லிட்டான், அதுவும் இறங்கல. இப்போ ஈமான் கொள்ள வேண்டும், ஈமான் கொண்ட பிறகுதான் இஸ்லாத்தில் நுழைய வேண்டும், இஸ்லாத்தில் நுழைந்த பின்னர் தான் தக்குவாவை அடைய முடியும். இந்த தக்குவாவை அடைந்தவர்கள் மட்டும்தான் இந்த குர்ஆனை புரிந்து கொள்ள முடியும். இந்த குர்ஆன் அவர்கள் மட்டும்தான் வழிகாட்டும். இந்த தக்குவாவை யார் அடைந்தார்களோ அவர்கள் முத்தகீன்கள். அந்த முத்தகீன்கள் மட்டும்தான் குர்ஆன் விளங்கும். அந்த முத்தகீன்களுக்கு மட்டும்தான் குர்ஆன் வழிகாட்டும். வழிகாட்டும் என்றால் ஒவ்வொரு ஆயத்துக்கும் உண்மையான ஞான விளக்கத்தை உங்களுக்கு அறிவித்து அதன்படி நீங்கள் நடப்பீர்கள். இவ்வளவு விஷயம் இருக்குது. அல்லாஹ் சொன்ன 51:15 இவ்வளவு விஷயம் அடங்கியிருக்கு. ஒவ்வொருத்தரையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஆயத்து அது. இப்போ அல்லாஹ் அவர்களுக்கு வழியை அதிகப்படுத்தி முதலில் உங்களை தூய்மை உடையவர்களா ஆக்கி, அதன் பின்னர் உங்களுக்கு வழியை அறிவித்து ஈமான் கொள்ள வைத்து நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக்கி, அதன் பின்னர் அடுத்தபடி இஸ்லாத்துக்குள் நுழைய வைத்து, அதற்கு பின்னர் இவ்வளவு திறமையா நீங்க செய்வீர்களேயானால் அல்லாஹ் உங்களுக்கு இனி நீ முத்தகீன் தக்வா பட்டத்தை பெறுவதற்கு தகுதியான மனிதன், தகுதியான பெண் என்று உங்களுக்கு தருவான். இப்பொழுது நீங்கள் முத்தகீனாக ஆகிவிட்டீர்கள். இந்த முத்தகீனாக ஆன பின்னர் தான் உங்களுக்கு குர்ஆன் புரியும். ஒவ்வொரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் புரியும், ஒவ்வொரு வார்த்தைக்கு உண்டான ஜிக்ர் புரியும். ஜிக்ரை கொண்டுதான் ஒவ்வொரு ஆயத்துக்கும் உண்டான ஞான விளக்கத்தை அடைந்து அதனை நீங்கள் செயல்படுத்துவீர்கள். அந்த ஒரு ஞானம் என்ன? இப்ப சலாத்தை நிலைநிறுத்தி ஜக்காத்தையும் கொடுப்பார்கள். இப்பொழுதுதான் நீங்கள் சலாத்தை நிலை நிறுத்த முடியும். இப்பொழுதுதான் உங்களுக்கு சலாத் என்றால் என்ன என்று அர்த்தம் புரியும். அதை நீங்கள் ஒழுங்காக செய்வீர்கள். இப்படியாக குர்ஆனில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நீங்கள் செய்வதற்கு நீங்கள் தக்வா என்ற பட்டத்தை, டிகிரியை அல்லாஹ்விடம் பெற வேண்டும், பெற்று முத்தகீனாக ஆக வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு குர்ஆன் வழிகாட்டியாக ஆகிவிட்டது. இப்படியாக வழியை அதிகப்படுத்தி 47:17 படி வழி அதிகப்படுத்தி உங்களுக்கு தக்குவாவை அளிக்கின்றான். பார்த்துக்கிறங்க. இப்ப இந்த தக்குவா அடையிறதுக்கு தான் சொல்றேன், 20 வருஷம் ஆயிரும்.
இன்னைக்கு ஓத ஆரம்பித்தீர்கள் என்றால், ஒழுங்காக விடாமல் ராவு பகலா ஓதுவீர்களானால் ஒரு குறைஞ்சது 20 வருஷங்களாக ஆகும் இந்த தக்குவா என்ற பாக்கியத்தை நீங்கள் முழுமையாக இறைவனிடமிருந்து பெறுவதற்கு. இப்போ தக்குவா அடைஞ்சாச்சு. இப்ப தக்குவா அடைஞ்சாதான் குர்ஆன் புரியும் என்று சொன்னேன். இப்ப அதற்கு ஒரு ஆயத்தை காட்டுகிறேன். 2வது சூராவில் 2வது ஆயத்து எல்லாம் எடுத்துக்கோங்க, எழுதிக்கிட்டு வாங்க. இனி நீங்க படிக்க வேண்டிய ஓத வேண்டிய முறையை மாத்திக்கொள்ளணும். வேகமாக முன்னேறதுக்கு வழி பார்க்கணும். 2வது சூராவில் 2வது ஆயத்து, அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். ஹுதல்லில் முத்தகீன். 2வது படிங்கப்பா. 2வது சூரால படிங்க. 1 2 படிங்க. அலிஃப் லாம் மீம், இது வேதமாகும், இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை, முத்தகீன்களுக்கு நேர் வழிகாட்டியாகும். இப்ப நல்லா தெளிவா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கப்பா. முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்ட போகுது. ஸ்டார்டிங்க எல்லாம் ஆரம்பிச்சுட்டான். இன்னும் ஆரம்பிச்சுதான் கடைசி வரையும் குல்லாவது ரப்பின் லாஸ்ட் சூரா வரையும் நீங்க ஒவ்வொரு ஆயத்துக்கும் உண்டான ஞான விளக்கத்தை அடைய போறீங்க, செயல்படுத்த போறீங்க. குர்ஆனை முற்றிலும் பின்பற்ற நடக்க போறீங்க. யாரால முடியும்? முத்தகீன். இந்த குர்ஆனை முழுமையும் ஒழுங்காக பின்பற்றி அல்லாஹ் சொன்ன கட்டளை அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றி அல்லாஹ் முழுமை திருப்தி அடைந்த நிலையில் உங்களை முஸ்லீமாக ஆக்கி அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தரப்போகின்றான். இந்த விஷயத்தை தான் இப்ப 51:15 முத்தகீன்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்ப இந்த ஒரு ஆயத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் மற்ற ஆயத்துக்கு 15, 16, 17, 22 வரை இந்த மாதிரி எழுதணும். நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுட்டீங்களா தம்பி? எல்லாம் அஜய் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஷாயதா புரிஞ்சுட்டீங்களா? மத்த நல்லா புரிஞ்சுட்டாக்கா. இப்போ யார் யார் இப்போ உட்காந்துருக்கீங்களோ எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? புரியாட்டி திருப்பி சொல்றதா கேட்கறேன். நான் சொன்ன இது புரியாட்டி திருப்பி சொல்றேன். நல்லா புரிஞ்சுட்டு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களாமா? புரிஞ்சுக்கா சார்? இப்போ இந்த மாதிரி ஒரு ஆயத்தை பார்த்தீங்க, நம்ம இல்லை எப்பொழுது எந்த காலத்திலே தக்குவா அடைகிறது, அப்ப என்ன செய்யறது? அது அப்போ டக்குன்னு மனசு நினைக்க, அந்த 2 பெண்ணுங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? முகமது நபி எப்படி வந்தாங்க? நூஹ் நபி எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஆண்டவனை இறைவன் கண்டுபிடிச்சாங்க. இப்படியா இப்ராஹிம் நபி கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி எண்ணத்தோடு குர்ஆன் முழுமை ஓதுங்க. ஒவ்வொருத்தருடைய சரித்திரம் உள்ள இருக்குது, குர்ஆன் இருக்குது. அது ஒழுங்கா நீங்க ஓதுனீங்கன்னா முழு விஷயம் வேகமா வெளியே வந்துடும். அந்த எண்ணம் தான் உங்களுக்கு வர்ணிப்போம். இந்த முழு உள்ளேந்து பிடிச்சி உரி எடுத்து எல்லாத்தையும் எடுத்துடணும். ஒரு ஆயத்துல 9000 வருஷம் எடுத்துடணும். இதுதான் குர்ஆனுடைய சக்தி. ஒரு ஆயத்துல இருக்குது 1,00,000 விதமான விளக்கங்கள், விஷயங்கள் இருக்கு. அது எடுக்கணும். அது எடுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், நீ உன்னையே முதல்ல புரிந்து கொள். நீ யார் என்று முதல்ல புரிஞ்சிக்க. நீ உன்னைய புரியாம குர்ஆன் தொட முடியாது, ஒரு கால் முடியாது. உன்னை நான் எவ்வாறு படைச்சிருக்கேன்னு பார்த்துக்க. இப்படி எல்லாம் நிறைய உள்ள வருது. இப்போ 51:15 இவ்வளவு விஷயம் சொல்லிட்டேன். இதே மாதிரி 16, 17, 18 ஒவ்வொருத்தரும் நீங்க எழுதி போஸ்ட் பண்ணுங்க. எதுல போஸ்ட் பண்ணுங்க? குர்ஆன் மேல போஸ்ட் பண்ணுங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பதில் சொல்ல முடிவு பண்ணிட்டேன். நீ பொதுவா பேசிட்டு விடுற மாதிரி இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ நசீர் என்ன சொன்னாரோ இதை திருத்திக்கிறங்க. இப்போ ஃபர்தா என்ன சொன்னாங்களோ இதை திருத்திக்கிறங்க. இந்த ரியாஸ் என்ன சொன்னாரோ திருத்திக்கிறங்க. இந்த ஜானு என்ன சொன்னாங்களோ திருத்திக்கிறங்க. இப்படி சொல்லி தரப்போறோம். ஆகவே நீங்க ஒவ்வொருத்தரும் இப்போ முதல் ஆயத்துக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இன்னும் என்ன விஷயங்கள் வந்தா எழுதுங்க. இப்ப 51:16 நீங்க எழுதுன்னு
அந்த 16 மட்டும் எழுதி எனக்கு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் எழுதி காட்டிருங்க. அடுத்தது 17 18 இப்படி சொல்லி தரப்போறேன். இப்ப இதுல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எப்படி அந்த பெண்கள் கண்டுபிடித்தார்கள், நபி ரசூல் முகமது எப்படி கண்டுபிடித்தார்கள், இப்ராஹிம் நபி எப்படி கண்டுபிடித்தார்கள், காரணம் என்ன எந்த ஆயத்து அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்குது. ஆனா இந்த ஆயத்து குர்ஆன்ல இன்னைக்குதான் இருக்குது. அவங்களுக்கு இந்த குர்ஆனுக்கு இந்த ஆயத்து கிடையாது. அவங்க எப்படி பிடிச்சாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஆயத்து இருக்கு. இப்ப 51:16 படிங்க. அவர்கள் தங்கள் இறைவன் அவர்களுக்கு அளித்ததை பெற்றுக் கொள்வார்கள். இப்போ இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி நீங்க பதில் எழுதணும். அடுத்தது 17. ஃபுல்லா படிச்சு 16ல இருக்கு காக்கா. முடிச்சிருங்க. நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன்னர் நன்மை செய்வோராகவே இருந்தனர். இதுக்கு நீங்கள் அடுத்தது அடுத்தது 17. அவர்கள் இரவில் மிகவும் சொற்ப நேரமே அன்றி தூங்க மாட்டார்கள். நெக்ஸ்ட் 18. அவர்கள் அஸ்ஹார் நேரத்தில் மன்னிப்பு கோரிக்கொண்டிருப்பார்கள். அடுத்தது 19. அவர்களுடைய செல்வத்தில் இறப்போருக்கும் வசதியற்றோருக்கும் பாக்கியத்தும் உண்டு. அடுத்த ஆயத்து 20. உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பூமியில் பல ஆயத்துக்கள் இருக்கின்றன. கொஞ்சம் இருங்க. இப்போ உறுதியாக நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு பல ஆயத்துக்கள் தான் உண்மைகள் இந்த பூமியில் இருக்கின்றன. இந்த பூமியில் உறுதியாக நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு பல உண்மைகள் இருக்கின்றன. இந்த பூமியில் தான், நான் உதாரணத்துக்காக சொல்ல போறேன், பூமியில் தான் ஃபிரௌனுடைய மனைவி வாழ்ந்தார்கள், சபா நாட்டு அந்த பிள்ளையும் வாழ்ந்தார்கள், இந்த பூமியில் தான் வாழ்ந்தார்கள். இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம், மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்ற விஷயம், மனிதர்கள் வணங்கி கொண்டிருக்கின்ற விஷயம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இது செய்வது உண்மை கிடையாது, பொய்யானவற்றையே எதையோ செய்து கொண்டிருக்கின்றார்கள் எண்ணம் மட்டும் அந்த 2 பேரும் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. இது அவங்களுக்கு எப்படி உண்டான்னு கேட்டா, இது நீங்க உங்களை யாருன்னு அறிஞ்சுக்கிட்டாதான் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். எது சபா நாட்டு இளவரசிக்கும் ஃபிரௌனுடைய மனைவிக்கும் மனசு சொன்ன நினைப்போம், இந்த பூமியில இவர்கள் செய்ததெல்லாம் சரியில்லை அப்படின்னு எண்ணம் வர்றதுக்கு நீங்க உங்களை உணர்ந்திருக்கணும். உங்களை உணர்ந்திருக்கணும் முதல்ல நீங்க. அப்பதான் இந்த மாதிரி எண்ணம் வரும், வரவே வராது. இப்போ பூமியில் பல ஆயத்துக்கள் இருக்கின்றன, உண்மைகள் இருக்கின்றன இந்த பூமியில் என்ற விஷயம் அந்த 2 பெண்களுக்கும் பற்றிருக்கின்றது. இதுதான் உண்மை. உண்மையை பார்த்துட்டாங்க, பொய்யையும் பார்த்துட்டாங்க, ஒரு மேன்மையான வழியின் பக்கம் போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. வெளியே காட்டிக்கிறல, வெளியே சொல்லல. இப்ப அந்த உண்மையா இவன் தேற்றுக்கிறாங்க. 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த ஆயத்து படிங்க. அதில் முக்கியமானது அடுத்த ஆயத்தான். அடுத்த ஆயத்து படிங்க. பூமியில் அவர்களுக்கு பல ஆயத்துக்கள் உண்மைகள் இருக்கின்றன. இதுக்கு நீங்க விளக்கம் எழுதணும். அடுத்தது உங்களுக்குள்ளேயும் பல உண்மைகள் இருக்கின்றன. உங்களுக்கு அவற்றை நீங்கள் உற்று நோக்க வேண்டாமா? இப்ப இதான் முக்கியம். உங்களுக்கு இந்த ஆயத்து தான் அந்த 2 பெண்களுக்கும் உதவி செஞ்சிருக்குது. இந்த ஆயத்தை நமக்கு தான் அல்ல குர்ஆன்ல காட்டிருக்கிறான். இந்த ஆயத்தை அவங்க ஏற்கனவே குர்ஆனை பார்க்காமையே அவங்க மனசு வந்துருச்சு. இதுதான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். கண்ணால காட்டியும் பார்த்து படிச்சுட்டு இருக்கிறீங்க, அந்த ஆயத்தை சும்மா பேருக்கா பார்த்து அப்படி விட்டுட்டீங்க.
இந்த ஆயத்து எவ்வளவு முக்கியமான ஆயத்து. இதுலதான் நீங்க இறைவனை கண்டுபிடிக்க முடியும். உங்க வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கையில தான் ஆரம்பமாகுது. இதுலதான் ஆரம்பமாகுது. இதெல்லாம் நீங்க கண்டுக்கிறவே இல்லை. அப்போ எதுவும் புரியாம சும்மா நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம செய்யற வேலை எதையும் புரிஞ்சுக்கிற கூடாது என்ற எண்ணத்தோடு படிச்சுக்கிறோம்ப்பா. அதான் உண்மையான நிலைமை இன்னைக்கு. இப்ப நீ என்ன செய்யணும்? அவர்களுக்கு உள்ளேயும் இருக்கின்றன. இந்த பூமியில் என்னென்னலாம் படைச்சு எதெல்லாம் உண்மை படைச்சுக்கிறோம், அது அவ்வளவுக்கு விடையும் அந்த விஷயங்களும் அவருக்கு இருதயத்தில் இருக்கின்றன. அதை வைத்துதான் ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் இந்த பூமியில் அல்லாஹ் உண்டாக்கி இருக்கின்றான். நான் சொல்லுவது நல்ல கொஞ்சம் ஆழமான கருத்தோட உண்மை விஷயத்த அல்லாஹ் கிருபையா சொல்லிட்டு இருக்கிறான். இதுக்குதான் ஆரம்பத்துல சொன்ன, நீ உன்னை அறிந்தால், நீ யாரென்று உன்னை நீ அறிந்து கொண்டால் இந்த உலகத்தில் நீ வாழலாம், போராடலாம், ஜெயிக்கலாம், எல்லா வேலையும் செய்யலாம். இதான் அல்லாஹ் சொல்லுகின்றான் நம்மை பார்த்து, மனிதனே, எவ்வாறு மனிதன் படைக்கப்பட்டுள்ளான் என்பதை நீர் பார்க்கவில்லையா, நீங்கள் பார்க்கவில்லையான்னு கேட்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தையில ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நீங்க எழுதி கொண்டே வரலாம். இதான் ஓதுகின்ற முறையும் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய முறையும் இந்த வழியில்தான் இருக்கின்றது. தவிர உங்களை மறந்துட்டு நீங்க ஒண்ணுக்கு வர முடியாது, தொட முடியாது. நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த குர்ஆனை தொட முடியும். ஆகவேதான் அல்லாஹ் வேற வழியில் வேற வார்த்தையில் சொல்லியிருக்கின்றான், தூய்மையானவர்களை தவிர இதனை தொடமாட்டார்கள் என்று 56:79 கிளியர் கட்டா சொல்லிட்டோம். அப்போ நீங்க தூய்மையாகிறதுக்கு என்ன செய்யணும்? அந்த பக்கம் வரணும். அல்லாஹ் உங்களை பார்த்து சொல்றான், மனிதனை பார்த்து சொல்லுகின்றான், அவசரக்காரனாகவே நாம் மனிதனை படைத்திருக்கின்றோம். மேலும் அவன் சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலேயே வாழ்க்கை வெறுத்துடுறான், வெக்ஸ் ஆயிடுறான். மேலும் அவன் பொறுமை இல்லாதவனாக இருக்கின்றான். இப்படியாக மனிதன் இவ்வளவு குறைபாடுகள் வைத்தே மனிதனை படைத்து விட்டு, நல்லா சொல்றது கவனிச்சுக்கிறங்க தம்பி, நல்லா படைச்சிட்டு இந்த பேர்பட்ட மனிதனை நல்லது கொடுத்தா வாங்கி வச்சுக்கிறான். ஆனா சின்ன சந்தோஷம் அடைகிறான். கெட்டது ஒரு தீங்கு பிடிச்சிச்சுன்னா உடனே அலறான், பதறான், ஓடுறான், பயப்படுறான்னு சொல்றான். இப்பேற்பட்ட பலகீனமாகவே மனிதன் படைக்கப்பட்டுள்ளான் அப்படின்னு சொல்றான். இவ்வளவு குறைபாடுகள் வைத்து இந்த மனிதனை படைத்து, இந்த இப்பேற்பட்ட மனிதனை என்னுடைய பிரதிநிதியாக இந்த பூமியில் அமைக்கப் போகிறேன் என்று அமைத்து விட்டான் உங்களை. இப்பொழுதுதான் நீங்க புரியணும். இவ்வளவு குறைபாடுகள் மனிதனுக்கு வைத்து அப்பேற்பட்ட மனிதனை இறைவனுக்கு எனக்கு ஒரு பிரதிநிதியாக இந்த பூமியில் அமைக்கப் போகிறேன் சொல்றான. இப்பதான் நீங்க என்ன விஷயமா இருக்கு? ஒரு அறிவாளி ஆளை படைச்சிட்டு பூமிக்கு நான் பிரதிநிதி, சரி அறிவாளி இருக்கிறான்ப்பா, தகுதியான ஆளுப்பா அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அப்படி இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க பூரா படிச்சிருப்பீங்களே, மனிதனை பத்தி படிச்சிருப்பீங்களே, மனிதனை படைப்பை பத்தி படிச்சிருப்பீங்க நீங்க எல்லாம். இப்படிதான்ப்பா குர்ஆனை ஓதணும் மக்களே. இந்த மாதிரிதான் குர்ஆனை ஓதணும். ஓதுற முறைய முதல்ல கத்துக்கிறங்க, அதுக்கப்புறம் ஓதுங்க. ஓதுற முறைய முதல்ல கத்துக்கிறங்க. அந்த ஓதுற முறையில கத்துக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஓதவே ஆரம்பிக்கணும். அந்த பல வருஷங்கள்ல தான் நீங்கள் ஓதுவதற்கு தகுதி அடைவந்தவர்களாக ஆக்கிக் கொண்டு வருகிறீர்கள். இந்த குர்ஆனை ஓதுவதற்கு எப்படி நாம் தகுதியை அடைய வேண்டும், எப்படி பக்குவம் நாம் அடைய வேண்டும், எந்த பக்குவத்தை அடைய வேண்டும், எப்படி தகுதி அடைய வேண்டும் என்ற விஷயம்தான் இந்த 7-8 வருஷங்கள்ல கத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க குர்ஆனை ஓத ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் குர்ஆனை ஓதுகின்ற முறை.
ஆனா நம்ம என்ன செய்யறோம்? என்னத்தையும் படிச்சுக்கிட்டு ஓதிக்கிட்டு மூட்டு போயிட்டு. இதுதான் பெரிய தப்பு. இன்னைக்கு வரை நம்ம ஒன்றும் புரியாம போயிடுச்சு. இன்னைக்கு வரை ஈமான் கொண்டவர்களும் ஆகல, தூய்மை உடையவர்களும் ஆகல. சரி, இந்த மாதிரி முதல்ல உங்களை அறியறதுக்கு தான் அந்த ஆயத்தை சொன்னி படிச்சீங்க. இப்போ உங்களுக்குள்ளேயும் இருக்கின்றன, அதை உற்று நோக்கி பார்க்க வேண்டாமா? எப்படிப்பா நீங்க இந்த விஷயத்தை எப்போ உற்று நோக்கி பார்க்க போறீங்க? உற்று நோக்கி பார்த்த ஆளுதான் அந்த 2 பெண்மணிகள். உற்று நோக்கி பார்த்த ஆளுதான் தான் யாரு அப்படின்னு உற்று நோக்கி பார்த்த பெண்கள் தான் 2 பேரு. அதுலதான் உண்மை அறிஞ்சிட்டாங்க. இதுதான் நீங்க உங்களை உயர்த்தி கொண்டு போக வழி. எதன் பக்கம்? அல்லாஹ்வின் பக்கம் உயர்ந்து போகக்கூடிய வழிதான். அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வழிதான். இப்படிதான் நான் குர்ஆனை 40 வருஷம் ஓடிட்டு இருக்கிறேன்பா. பேசுவதற்கு இப்பதான்பா ஆண்டவன் எனக்கு வழி அறிவிச்சான். அதுக்குள்ள பேச வேண்டாம், நீ முதல் ஒழுங்கா குர்ஆன் கத்துக்க, அதுக்கப்புறம் நீ பேசணுன்னு அது குர்ஆனை புறப்பட்டிருக்குது. அந்த மாதிரி செட்டப்ல தான் நான் ஓதிட்டு வந்தேன். இப்போ எந்த ஆயத்தை ஓதினாலும் அல்லாஹ் கிருபையால அல்லாஹ் எனக்கு சொல்லி தர்றான். இதுக்கு உண்டான அர்த்தம் இதுதான், இதன்படி நடந்துக்கொள், இதன்படி உன்னை திருத்திக்கொள் என்றுதான் இப்போ வந்துட்டு இருக்குது விஷயம். அதுக்கான எல்லாம் கத்துக்கிறேன்னு சொல்ல, திருத்திட்டு வர்றேன். இப்பதான் குர்ஆன் சொல்லியபடி என்னை திருத்திட்டு வந்துட்டு இருக்கிறேன். பார்த்துக்கங்க. அவ்வளவுதான் கீழே நிக்கிறேன். இன்னும் பெருசான போயிடல. இப்ப அந்த லேச திருத்தி கொண்டிருக்கின்றபடி அப்படி உங்களுக்கு இப்ப சொல்லிடுறேன். நீங்களும் வேகமா முன்னேறி வாங்க. இப்போ அவர்களுக்குள்ளேயே இந்த உண்மைகள் இருக்கின்றன. அதை வச்சுதான் படைச்சிருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் இப்படிதான் படைச்சிருக்கிறார். அதை நீங்க வெளியே உற்று நோக்கி பார்க்கும்போது எடுக்க வேண்டாமா? அந்த உண்மை சக்தி எடுக்க வேண்டாமா? எடுத்து நீங்க அதில் நிக்க வேண்டாமா? வாழ்க்கையை அமைக்க வேண்டாமா கேட்கிறான். இந்த பூமி எல்லா ஆயத்துக்களையும் இருக்கின்றன, அப்படி மொத்தமும் உங்க இருதயத்துக்குள்ளும் இருக்கின்றன. எடுங்க வெளியே. உற்று நோக்கி பார்க்க வேண்டாமா? இதை சிந்திக்க வேண்டாமா? இதனை அறிந்து கொள்ள வேண்டாமா? இதை நடக்க வேண்டாமா? உள்ள இருக்க வச்சு என்ன செய்ய வெளியிடுங்க அப்படின்னு சொல்றான் பாண்டவன் நம்மளை பார்த்து. இப்பேற்பட்ட யாரு செய்வாங்கண்டா? முத்தக்கீண்டு படிச்சீங்கல்ல, அவன் மட்டும் இதெல்லாம் செய்ய முடியும். ஒவ்வொரு ஆயத்தையும் செயல்படுத்தி புரிந்து கொள்ள வழிகாட்டி முத்தக்கீன் புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த முத்தக்கீன் இருந்தாதான் நாம் உலகத்துக்கு பயப்பட மாட்டோம். அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் பயப்படுவோம், யாருக்கும் பயப்பட மாட்டோம். பயப்பட அவசியமே இல்லை. அந்த மாதிரி அருமையான வழியை இந்த குர்ஆன் மூலமா நீங்க கற்றுக்கொள்வீர்கள். இப்ப உற்று நோக்கி பார்க்க வேண்டாமா என்பதை இப்பொழுது கேட்கின்றான். அந்த கேள்வி கேட்டு இத்தனை வருஷம் ஆச்சு. ரசூல் இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு வரை அதை யாரும் உற்று நோக்கி பார்க்கவும் இல்லை, தொடவும் இல்லை. எப்படி நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க? எப்படி முத்தக்கீனாக ஆறது? எந்த காலத்துல முத்தக்கீன் சொர்க்கம் போவார்கள்? நீங்களே பதில் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு விடை தெரிஞ்சிருக்கு. நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், எப்படி போயிட்டு நம்ம காலம் எப்படி போயிட்டு இருக்குது, இந்த மாதிரி போயிட்டு இருந்தா நம்மளோட கதி என்ன ஆகும்னு இப்ப நல்லா உங்களுக்கு புரிஞ்சு இருக்கும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன சொல்ல போறீங்க? இப்போ நான் கேட்ட மாதிரி இந்த 15 ஆரம்பிச்சு 22 வரையும் ஒவ்வொரு ஆயத்துக்கும் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆயத்தா பதில் நாளைக்கு போடுங்க. ஒரு நாள் டைம், ஒவ்வொரு நாள் ஒரு ஆயத்து. இந்த ஆயத்து ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கின்றன, இந்த ஆயத்து ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கின்றன. இப்ப நான் அவருக்குள்ளேயே ஆயத்துக்கு இருக்கின்ற உற்று நோக்கி பார்க்க வேண்டாமா? அதுக்கு நான் சொல்லிட்டேன், அர்த்தம் சொல்லிட்டேன். ஏன்னா இப்ப உங்களுக்கு அதை எப்படி கண்டுபிடிக்க முடியாது. நீ கண்டுபிடித்துக்காக சொல்லிட்டேன் விஷயங்கள் எப்படி. அதுதான் ஆரம்பத்தில் சொன்ன, உங்களை எவ்வாறு மனிதனை எவ்வாறு அல்லாஹ் படைத்திருக்கிறான் பார்க்கவில்லையான்னு கேட்டான். அப்போ மனசுக்குள்ள வச்சு படைச்சிக்கிறேன்னு இப்ப பார்த்துட்டீங்க, ஒரு விஷயம் வச்சு படைச்சிருக்கேன்னு சொல்லிட்டான். அதை உற்று நோக்கி பார்க்க வேண்டாமான்னு மனிதனை பார்த்து கேட்கறான். மனிதன் எங்க பார்த்தான்? பார்க்கல. நீங்களும் பார்க்கல, நான் பார்க்கல, யாரும் பார்க்கல. அப்படியே குர்ஆன் வச்சு உட்காந்துக்கிறோம்.
குரானை பார்க்காதவன் முன்னேறிட்டு போயிட்டான். குரானை வச்சுட்டு இருக்கவன் ஒன்றும் எல்லாம் உட்காந்துருக்கான் இன்னைக்கு உலகத்துல. இதுதான் நடந்துட்டு இன்னைக்கு. இப்பேற்பட்ட மனிதனை தன்னுடைய பிரதிநிதியாக அல்ல அமைத்து பூமியில் அமைத்து, ஏன் பூமியில் அமைத்த இது பெரிய வேற விஷயம். என்ன காரணத்துக்கா பூமியில் அவனுக்கு ஒரு பிரதிநிதி தேவைப்படுகின்றது, கலீஃபா தேவைப்படுகின்றது, வைஸ்ஜெரண்ட் தேவைப்படுகின்றது. என்ன காரணத்துக்காக அல்லாஹ்வுக்கு ஒரு பிரதிநிதி இந்த பூமியில் தேவை? இது ஒரு பிக் கொஸ்டின், பெரிய கேள்வி. இது இப்ப அவசரப்பற்றாதீங்க, இவங்க சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட பூமி, வானங்களையும் பூமியையும் படைத்துதான் இந்த பூமியை படைத்து சும்மஸ்தவா அலல் அர்ஷ், இந்த பூமியின் மீது அவன் அமர்ந்தான். 7 வானங்களையும் பூமியும் மற்ற கிரகங்களையும் படைத்து, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் படைச்சிட்டு இந்த பூமியில் அவன் அமைந்தான். அவன் அரசாட்சி பண்ற இடம் பூமி. இப்ப அர்த்தம் புரிஞ்சுக்கணும். சும்மஸ்தவா அலல் அர்ஷ். என்ன யாருக்கும் அரபி தெரிஞ்சது சொல்லுங்க. சும்மஸ்தவா அலல் அர்ஷ் என்ன அர்த்தமா சொல்லுங்க, என்ன அர்த்தம்? சரி, இப்போ அர்ஷின் மீது அமைந்தான் அப்படின்னு. சரி, நல்ல சரிமா. நீரின் மீது அவனுடைய ஆட்சி இருந்தது. நீரின் மீது, தண்ணீரின் மீது அவனுடைய ஆட்சி இருந்தது. இந்த பூமி 80% தண்ணீர், வாட்டர், 20% நிலம். இந்த மண்ணு தண்ணீர் சேர்ந்த அந்த பூமி உருண்டை. அந்த 80% நீரின் மீது அவனுடைய ஆட்சி அமைந்தது. இவன் இருக்கிறான், எனக்கு ஒரு பிரதிநிதி பூமி ஒண்ணு வேணும்னு வச்சான். உங்களை வச்சான், இந்த மனிதனை வச்சான். இப்பேற்பட்ட பதவியை கொடுத்து தான் அவங்க படைச்சான், வச்சுட்டு பதவியை கொடுத்துட்டான். அப்பேற்பட்ட பதவியை கொடுத்தவனுக்கு அவன் இருதயத்தில் முழு விஷயத்தை வச்சே படைச்சான். யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் ஈஸியான வழியை வச்சான். இந்த உலகத்தை அனுப்பிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டு வா என்று ஒரு பெரிய ஒரு வேலையை கொடுத்து அனுப்பிச்சிட்டான். இப்படியாக நீங்க இந்த குர்ஆன் அழகான முறையில் ஓத வேண்டும் தாய்மார்களே. ஓதுற முறை மாத்திக்கிறங்க. வெறுமனே ஓதிட்டு இருக்க எந்த பிரயோஜனம் கிடையாது. இப்ப நான் சொன்ன மாதிரி 6235 ஆயத்தையும் இப்ப எழுதணும் ஆரம்பிக்கணும். இதன் மூலமாக அறிந்து கொண்டது என்ன? இந்த ஆயத்தின் மூலம் அறிந்து கொண்டது என்ன? நம்ம நிலைமை என்ன? சொல்லப்பட்ட விஷயம் என்ன? நம்முடைய நிலைமை என்ன? நம்ம எந்த நிலை இருக்கிறோம்? என்ன சொல்லிருக்கிற ஆண்டவன்? நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? இப்படியா கேள்வி கேட்டு ஒவ்வொரு ஆயத்துக்கு நீங்க இந்த 8 ஆயத்துக்கு ஒழுங்கான அர்த்தத்தையோ முடிஞ்ச என்னெல்லாம் விஷயம் இருக்குதோ எழுதி எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு ஆளா பாக்குறேன். என்னென்ன விட்டுட்டீங்க, எது சொல்லு, நான் சொல்லி தர்றேன். அதையும் ஃபில்அப் பண்ணிக்கிறேங்க. படிங்க, மேற்கொண்டு முன்னேறுங்க. நான் கேள்விதான்ப்பா. என்ன கேள்வி கேட்டேன்? இப்ப எல்லாத்துக்கும் இந்த கேள்வி தெரியணும். உங்க 4 பேருக்கு தான் கேள்வி தெரியும். இப்போ இந்த கேள்வி யூடியூப்ல 300-400 பாக்குறேன். அவ்வளவு இந்த கேள்வி காட்டிடணும். அதுக்காக நான் கேள்வி சொன்னேன். என்ன கேள்வி? உண்மையான இறைவனை அறிந்து கொள்ள வேதம், தூதர், நபி தேவையில்லை. எப்படி அறிந்து கொள்வது? அப்படி அறிந்து கொண்டவர்கள் யாருக்கு இருக்கின்றார்களா? இதுதான் கேள்வி கேட்டேன். இப்போ நான் சொன்னது நல்லா புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. தெளிவாகவும் சொல்லிட்டேன். முடிஞ்ச வரையும் அல்லாஹ்வுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ நீங்க ஓத ஆரம்பிங்க, நன்றா ஓத ஆரம்பிங்க. என்ன காரணத்திற்காக இந்த மனிதன் இவ்வாறு படைக்கப்பட்டு இவ்வளவு பலகீனமான மனிதனை படைத்து தன்னுடைய பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறான? என்ன காரணம்? என்ன காரணம்? இன்னைக்கு வரையும் அந்த பிரதிநிதித்துவத்தை அவன் முழுமைப்படுத்தவில்லை, கண்டுக்கிறவே இல்லை. பாத்துக்கிறங்க. உன்னை பிரதிநிதியா, என்னுடைய பிரதிநிதியா அந்த பூமிக்கு படைச்சிக்கிறான்ப்பா அப்படி சொல்லி அவன் காதுல கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. உனக்கு உள்ளேயும்
எக்கச்சக்கமா அத்தாட்சி வச்சு உண்மையை வச்சு படைச்சிக்கிறோம். உன்னை நான் படைச்சிக்கிறேன்ப்பா, அதை கொஞ்சம் உற்று நோக்கி பாருப்பா, நீ யாருன்னு புரிஞ்சுக்கிறப்பா அப்படின்னு சொல்றான். அதையும் நாம் உட்காந்துக்கிறோமே, அதையும் பார்க்கவில்லை, ஓதவில்லை. அந்த மாதிரி ஒரு வேண்ட வெறுப்பாக அலட்சியமாக இந்த குரானை நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அலட்சியமாக இந்த குரானை நாம் இன்னைக்கு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏதோ குரான் அப்படியே நமக்கு தெரியாதா, எல்லாம் தெரியுவா, அந்த மாதிரி போறான். அந்த நிலையில இப்ப நம்ம உட்காந்துருக்கிறோம். ஆகவே நாம் அனைவரும் ஒழுங்காக மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய போக்கை, நம்முடைய செயல்படுத்தும் விதத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்க 4ல இருந்து எல்லாரும் பதில் போட்டுரும். அவ்வளவு பேரும் உட்காந்துருக்கீங்க, அவ்வளவு பேரும் பதில் போடணும். பதில் என்னதான் நீ உங்க மனசை பட்டது, குரான் என்ன சொல்லிருக்கு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆயத்துக்கும் பதில் போடணும். 15க்கு நான் சொல்லிட்டேன், 16க்கு நீங்க, 17க்கு 18க்கு 19க்கு 7 நாள் இருக்குது. அவ்வளவு பேரும் அவ்வளவுக்கு என்னென்ன விஷயங்கள் பதிந்திருக்கின்றன, உள்ளே ஒளிந்திருக்கின்றன, நம்ம நிலைமை என்ன, இதையெல்லாம் நீங்க ஒழுங்காக எழுதி காட்டுறீங்கப்பா. இப்போ சொல்லிட்டேன், வேலை ஆரம்பிங்க. இப்போ இதோட எடுத்துக்கிறேன். இப்போ நேற்று என்ன விட்டோம், 2வது சூறால இப்போ படிச்சு ஆரம்பிங்க. இப்போ சூறா ஆரம்பிக்கிறேன், கேட்டுவாங்க. 2வது சூறாவில் 152. ஆமா காக்கா. படிங்கப்பா, படிங்க. எல்லாம் எடுத்துக்கிறோம்ப்பா, எல்லாம் எடுத்துக்கிறோங்க. அதுக்கு முந்தைய முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக சொல்லிட்டேன். இனி ஓதுற முறைய மாத்திக்கிறேன்னு, வேகமாக முன்னேறுன்னு. இனி சும்மா சாதாரண படிச்சுக்கிட்டு இதான் அர்த்தம் சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. நாம ஒவ்வொருத்தரும் முன்ன வழியை பார்க்கணும். இந்த சொல்லிட்டான முத்தக்கின் மட்டும்தான் இருப்பார், நம்ம முத்தக்கினா ஆகவில்லை என்ற எண்ணத்தோடு ஆரம்பிங்க. எப்ப முத்தக்கினா ஆறுது, எப்படி ஆறுது, குரான் என்ன வழி போட்டிருக்குது, இந்த மாதிரி யோசித்து எழுதுங்க. எழுதி போஸ்ட் பண்ணுங்க. நான் படிக்கிறேன், ஒவ்வொரு ஆளா படிக்கிறேன். ஒவ்வொரு ஆளும் என்ன விஷயத்தை விட்டுட்டாங்க, எதை சொல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருத்தருக்காக சொல்லித்தரோம்ப்பா, ஒவ்வொருத்தருக்காக சொல்லித்தரோம். அல்லாஹ் கிருபை கொண்டு, அல்லாஹ் நாடினா இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹி சொல்றேன். இப்ப படி 102 152 படிங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? 2ல 152. ஆகவே நீங்கள் என்னை ஜிகிர் செய்யுங்கள், நானும் உங்களை ஜிகிர் செய்வேன். இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். ஃபஸ்குருனி அஸ்குருக்கும், என்னை ஜிக்ரு செய்யுங்கள், நானும் உங்களை ஜிக்ரு செய்கின்றேன். இது ஒரு மகத்தான உண்மை அடங்கியிருக்குது. உங்களுக்குள்ளேயும் ஆயத்துக்கள் இருக்கின்றன, நீங்க உற்று நோக்கி பார்க்க வேண்டாமான்னு கேட்கிறான, அந்த விஷயம் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிறங்க, எங்க உள்ளதுக்கு எங்க வருது பாருங்க. நான் உன்னை ஜிக்ரு, நீ என்னை ஜிக்ரு செய்ய, நானும் ஜிக்ரு செய்யறவன். என்ன பார்த்தேன் இது, என்னப்பா, என்ன சொல்றான் என்னை ஜிக்ரு, ஃபஸ்குருனி, என்னை ஜிக்ரு செய்யுங்க, அஸ்குருக்கும், நானும் உன்னை ஜிக்ரு செய்யணும். என்ன பார்த்தோம், எவ்வளவு தூரம் நீ இறங்கிட்டீங்க பாருங்க. உங்க எவ்வளவு தூரம் ஆண்ட உண்மைப்படுத்த, உங்களை மேன்மைப்படுத்த வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த மனிதனை படைச்சிட்டு, என்னுடைய பிரதிநிதியை படைச்சிட்டு, இந்த பிரதிநிதி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றான, இது என்ன ஜிக்கர்னா என்ன இன்னைக்கும் யாருக்கும் தெரியாதுப்பா. நீங்க ஒரு காலம் ஜிக்கர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லவே முடியாதுப்பா, எழுதியும் காட்ட முடியாதுப்பா. ஜிக்கர் உங்களுக்கு இறங்கிட்டா கூட நீங்க வெளியே சொல்ல முடியாது, நீங்க உணர்ந்துக்க முடியாது. ஜிக்கரா என்ன புரிஞ்சுக்கொள்ள முடியாது. அப்படி ஜிக்கர் தெரியாமையே நீங்க ஜிக்கர் வச்சே நீங்க குறவாத போறீங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஜிக்கருடைய அர்த்தம் இதுதான். ஜிக்கர் என்ற வார்த்தை 3 வார்த்தை தான். இந்த வார்த்தைக்கு டிரான்ஸ்லேஷன் கிடையாது, மொழிபெயர்ப்பு கிடையாது, அர்த்தம் கிடையாது, ஞான விளக்கம் சொல்லிட்டான். ஜிக்கர் முழுவதும் ஞானம் சொல்லிட்டான், அந்த ஞானம் என்னிடம் தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஜிக்கரை வைத்து கொண்டுதான் நீங்க குரானை ஓத வேண்டும். இந்த ஜிக்கரை வைத்து கொண்டுதான் என்னை நீங்கள் ஜிக்ரு செய்ய வேண்டும். அல்லாஹ்வை ஜிக்ரு செய்யணும், இந்த குரானை ஜிக்ரு செய்யணும். என்ன இது, அல்லாஹ்வை ஜிக்ரு செய்யணும், இந்த குரானை ஜிக்ரு செய்யணும். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க?
இப்படிதான் குரான் ஒவ்வொரு ஆயத்தும் சொன்ன, ஒவ்வொரு ஆயத்துக்கு இந்த மாதிரி தான் நீங்க அர்த்தம் எடுத்து எழுதிட்டு வரணும். இப்படி எழுதினாதான் நம்ம குரான் புரிஞ்சுக்கிற முடியும். இப்போ அவன் சொல்லிட்டான், ஜிக்ர் செய்யுங்கள், நானும் உங்களை ஜிக்ர் செய்கின்றேன். என்னை பசுகுருனி அசுகுருக்கும் வஷ்குருலி, எனக்கு நன்றி செலுத்தி வாருங்கள். உங்களுக்கு நன்றி செலுத்தி வாருங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்கனவே அர்த்தம் சொல்லிவிட்டேன். நன்றி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது சொல்லிட்டு இருந்தேன். நீங்க சொல்லவும் முடியாது சொல்லிட்டு இருந்தேன். நன்றி என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் தெளிவாக இந்த குர்ஆனில் போடப்பட்டிருக்கு மட்டும் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு உங்களுக்கு ஆயத்தையும் காட்டினேன். யாருக்காவது இன்னைக்கு நினைவு இருக்குதா? எழுதிருந்தா படிச்சு பார்த்து சொல்லிடுவீங்க. யாருக்காவது சொன்னது நினைவு இருக்கு? அன்னைக்கு மறந்துட்டீங்களா? நன்றி, எந்த விஷயத்தை நன்றி என்று நாம் சொல்லுகிறோம்? சொல்லுங்க. குர்ஆனை ஓதி அதன்படி நடந்தல், கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுதல். இப்ப அல்லாஹ் எதை நன்றின்னு சொல்றான்? குர்ஆன்லயே காட்டுங்க. தெரியும், படிச்சேன். இல்ல நான் சொல்றேன், பரவாயில்ல. 35:29 படிங்க. நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுகிறார்களோ, சலாத்தையும் நிலைநிறுத்துகிறார்களோ, நாம் அவர்களுக்கு அளித்திருப்பதிலிருந்து ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கிறார்களோ, என்றும் அழியாத ஓர் வியாபாரத்தையே ஆதரவு வைக்கிறார்கள். அவர்களுக்குரிய நற்கூலியை அவர்களுக்கு அவன் முழுமையாக கொடுப்பான். இன்னும் தன் அருளிலிருந்து அவர்களுக்கு மிகுதப்படுத்துவான். நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பவன், நன்றியை ஏற்றுக்கொள்பவன். இப்போ அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். நன்றி என்ற வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை செய்தால் நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள் என்று அல்லாஹ் தெளிவாக இந்த ஆயத்துல சொல்லிட்டான். இப்ப எல்லாம் படிச்சு பார்த்துக்கிறங்க. கடைசி என்ன முடிக்கிறான்? என்ன சொல்றான் அவன்? அவர்களுக்கு அதிகப்படுத்தி தன் அருளிலிருந்தும் அதிகமாகவும் தருகின்றான். மின் ஃபதுலி இன்னஹு கஃபூருன் ஷக்கூருன். கஃபூருன் ஷக்கூருன். நிச்சயமாக அல்லாஹ் என்ன சொல்ற? நன்றி அறிவோனாக இருக்கேன். நீங்க செய்த செயல் நன்றியான செயல், எனக்கு நன்றி செலுத்துறீங்க, இதை நான் அறிந்து கொண்டேன். இதற்கு பேர் நன்றிப்பா. குர்ஆனை ஓதி அதன்படி நடந்து கொண்டு அர்த்தம். சலாத்தை நிலைநிறுத்தி நாம் அளித்தவற்றிலிருந்து செலவும் செய்து அதன் மூலமாக என்றுமே நஷ்டமடையாத ஒரு வர்த்தகத்தை, ஒரு வியாபாரத்தை அவர்கள் ஆதரவு வைக்கலாம். இன்னல்லஸீ யத்லூன கிதாபல்லாஹி வஅகாமுஸ் ஸலாத்த வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வஅலானியத்தன் யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். என்றுமே நஷ்டமடையாத வர்த்தகத்தை நீங்கள் ஆதரவு வைக்கலாம், நிச்சயமாக உண்டு. இதான் அல்லாஹ் என்னோட சேர்ந்து வியாபாரம் பண்ணுங்க, எந்த குறையும் அந்த உலகத்தை வாழுங்க. நீங்க பண்ற வியாபாரம் அது இது சம்பாத்தியம் விட்டுருங்க, என்னோட சேர்ந்து வியாபாரம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கவனிச்சுக்கிறேன்னு சொல்றான். லியுஃபியஹும் உஜூரஹும் வயஸீதஹும் மின் ஃபத்லிஹி இன்னஹு கஃபூருன் ஷக்கூர். அவர்களுக்கு ஒரு கூலி பூர்ணமாகவே கொடுத்து தன் அருளிலிருந்து இன்னும் அதிகமாக கொடுக்கின்றான். அல்லாஹ் நன்றி செலுத்துவோரை அல்லாஹ் அறிந்து கொண்டான் என்று முடிக்கின்றான். இதுக்கு பேதம நன்றி. எனினும் அவர் நன்றி செலுத்துவதில்லை, நன்றி கெட்டவர் இருக்கின்றார். நிறைய வார்த்தை குர்ஆனை பார்த்துருப்பீங்க. இந்த 3 ஆயத்து படிச்சீங்கல்ல, இதுதான் நன்றி. இந்த வேலை செஞ்சீங்கன்னா நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வருகிறீர்கள் என்று அர்த்தம். புரிஞ்சுக்கணும். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியாட்ட எழுதிக்கிறீங்க, இந்த நம்பர் எழுதிக்கிறீங்க. 35ல 29 30 31 30 எழுதிக்கிறீங்க. இதான் தம்பிமார்களே, இதுதான் இதுக்கு பேர் தான் நன்றி செலுத்தன்னு பேர்.
இப்போ அல்லாஹ் இப்போ 152 152க்கு வாங்க. ஃபஸ்குருனி அஸ்குருக்கும் வஷ்குருலி. வஷ்குருன்னா எனக்கு நன்றி செலுத்தி வாருங்கள். நீங்க என்ன ஜிக்ர் செய்யுங்க, நானும் உங்களை ஜிக்ர் செய்யறேன், எனக்கு நன்றி செலுத்தி வாருங்கள். நிராகரிப்பவர்களாக ஆகிவிடாதீர்கள். என்னையும் இந்த குரானையும் இந்த ரசூலையும் நிராகரிச்சாதீங்கப்பா, காஃபிராயிராதீங்கப்பா அப்படின்ட்டு இந்த 152 சொல்றோம். நல்ல ஒழுங்கா பார்த்துக்கங்க. ஃபஸ்குருனி அஸ்குருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுரு. வேண்டாம், தக்ஃபுர் ஆயிராதீங்க, காஃபிர் ஆயிராதீங்கன்னு ஆண்டவர் சொல்றான். இப்ப இந்த ஒரு ஆயத்துக்கு இவ்வளவு விஷயம் பேசணும் தம்பி. நன்றி வார்த்தைக்கு வளவும். இப்போ ஜிக்ர், என்னை ஜிக்ர் செய்யுங்கள், நானும் ஜிக்ர் செய்யறேன். எப்படி ஜிக்ர் செய்யணும், ஜிக்ர் தெரியாது. இப்ப அன்னைக்கு சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் சற்று முன் சொன்ன மாதிரி தக்குவா தெரியாது. ஆகவே நமக்கு இன்னைக்கு வரை சொர்க்கம் கிடையாது ஆயிடுச்சு. இப்போ நன்றி செலுத்தல், இது ஜிக்கர் இது பண்ணல. நம்ம அவனு உங்களுக்கு ஜிக்ரு செய்யன்னு சொல்றான், நாம ஜிக்ரு செய்யல. ஆகவே அவனு ஜிக்ரு செய்யல. எப்ப நம்ம ஜிக்கர் கத்துக்கிறது? தக்வாவை அடைஞ்ச பின்னர் தான் ஜிக்கரை நம்ம கத்துக்க முடியும். அது குரான்ல இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆயத்தையும் போட்டிருக்கும் போது எதுவுமே தெரியாம நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இப்ப நமக்கு என்ன சொல்றதுன்னு கேட்டா, குரானை ஓதுற முறையா சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஓதுற முறையை நம்ம ஒன்றும் கத்துக்கிறவே இல்லை. அதை கத்துக்கிட்டாதான் நீங்க குரான் ஓத முடியும். அதை தான் விலைக்கு திருப்பி சொல்லிட்டு ஒழுங்கா சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஜிக்கருக்கு 2 ஒரு ஆயம், 100கணக்கான ஆயத்து இருக்குப்பா. ஒரு 2 ஆயத்தை சொல்றான்ப்பா. 33ல 41, 33ல 41. கொஞ்சம் எடுங்க. படி, எல்லாம் எடுத்துக்கிறீங்க, ஒழுங்கா எழுதிக்கிறீங்கப்பா. எழுதிக்கிட்டாதான் மனசை பதி. முக்கியமான விஷயம், நம்ம நிச்சயம் மரணம் எல்லாருக்கும் உண்டு. மரணம் அடைந்தால் சொர்க்கத்தை அடைய வேண்டும். இந்த எண்ணத்தோட குரானை எல்லோரும் ஓதுவோம். அப்படி இருந்தாதான் நாம தப்பிச்சோம். இப்போ 33:41 என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லஸீன ஆமனு ஸிக்ருல்லாஹ ஸிக்ரன் கஸீரன். சரி, அதான் போட்டிருக்குது. படிங்க, தமிழ்ல படிங்க. நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகமாக ஜிக்ரை கொண்டு ஜிக்ர் செய்யுங்கள். இது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க மக்களே? அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களை பார்த்தான் கூப்பிடுறான், எல்லாரும் கூப்பிடல. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகமாக ஜிக்ரை கொண்டு ஜிக்ர் செய்யுங்கள். வார்த்தையை கவனிக்கணும். அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யணும், அதிகமாக ஜிக்ர் செய்யணும். அப்படி செய்வீர்களானால் ஜிக்ரை கொண்டுதான் ஜிக்ர் செய்யணும். ஜிக்ரை கொண்டுதான் ஜிக்ர் செய்யணும். என்னப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? எப்போ இதை புரிஞ்சு நம்ம எப்போ ஜிக்ர் பண்றது? ஜிக்ர் செய்யாதவங்களுக்கு கடுமையான வேதனை, கடுமையான நரக வேதனை ஒன்று நிறைய ஆயத்துள்ள இருக்கு. யாரு அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யவில்லையோ, எவன் இந்த ஜிக்ரை புறக்கணிக்கின்றானோ, கடுமையான வேதனை, நரக வேதனை உண்டு. நிறைய ஆயத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா மனசுல என்ன ஜிக்ரு சொல்றான, நம்ம என்ன ஒண்ணு புரியாம உட்கார்ந்து இருக்கணும், அந்த எண்ணம் உங்களுக்கு யாருக்கும் வரல. சரிதானே சொல்றது? சரிதானே? தப்பா வச்சுக்காதீங்க. எல்லாரும் இப்ப போயிட்டு இருக்கிறோம். ஓதிட்டுறீங்க, கண்ணால பாக்குது. என்ன இப்படி சொல்லிக்கிறான? தக்குவான்னு சொல்லிக்கிறான், ஜிக்குன்னு சொல்லிக்கிறான், சலாத் சொல்றான், தஸ்மீஸ் ஒண்ணுமே தெரியாத சும்மா ஓதிட்டு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க நினைக்கவே இல்லை. இதை நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் ஆயத்துக்கள் இருக்கின்றன, நீ உற்று நோக்கி பார்க்க வேண்டாமா என்ற விஷயத்தை நீங்க செஞ்சிருப்பீங்க. பாத்துங்க, 152ல இந்த ஆயத்துக்கு இவ்வளவு தூரம் பேச வேண்டியிருக்கு. இப்ப நீ என்னதான் செய்ய போறீங்க? என்னதான் புரிஞ்சுக்க போறீங்க? ஜிக்ரை கொண்டுதான் நீங்க ஜிக்ரு செய்ய வேண்டும். அது அதிகமாக ஜிக்ர் அல்லாஹ்வை செய்ய வேண்டும். அது யார் செய்வார்கள் என்றால் ஈமான் கொண்டவர்கள்.
நம்பிக்கையாளர்களே, அல்லாஹை அதிகமாக ஜிக்ரை கொண்டு ஜிக்ரு செய்யுங்கள். இதான் ஃபஸ்குருனி, என்னை ஜிக்ரு செய்யுங்கள், நானும் உங்களை ஜிக்ரு செய்வேன். இப்ப உள்ள ஒரு விஷயம் இருக்கு, ஜிக்ரு செய்ய விஷயம் ஆன்னு சொல்லிட்டான். என்ன செய்ய போறீங்க தம்பிமார்களே? நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா கூர்மையா கவனிங்க விஷயத்த. எப்படி ஓன் மட்டும் மனசு ஓடணும், வேகமா நெஞ்சல் எரிஞ்சிட்டு இருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்குது, எதுவுமே புரியாம உட்காந்துக்கிறோமே அப்படின்னு பயம் வந்துச்சுண்டா அல்ல உதவி செய்வோம். அந்த எண்ணத்தோட ஓதுனீங்கன்றா அல்ல உதவி செய்வோம். இல்லாட்டி அல்ல கிட்டே வரமாட்டோம். அதையும் புரிஞ்சுக்கிறோங்க. உங்க கையில தான் இருக்குது. ஓதுவதும் அல்லாஹை நீங்கள் கண்டுபிடிச்சு அவனை வணங்குவதும் நீங்கள் தக்குவாவுடைய ஆகுவதும் நாளைக்கு சொர்க்கம் செல்வது உங்க கையில தான் இருக்கு. யாரு கையில? அவர் கையில தான் அவருடைய சொர்க்கமும் நரகம் அவர் கையில தான் இருக்குது. அவர் ஒப்படைச்சிட்டாங்க. எல்லாம் சொல்லி கொடுத்துட்டான், நீனே முன்னிட்டு வா என்று சொல்லி குரான் கொடுத்துட்டான், நைபா அனுப்புனான். இப்போ 152க்கு ஒரே ஒரு ஆயத்தம் காரணம். இன்னும் நிறைய நூற்றுக்கணக்கான ஜிக்ர பத்தி இருக்குது, நீங்களே பார்த்துக்கிட்டாங்க. இப்போ 153 படிங்க, 2ல. நம்பிக்கை கொண்டோரே, பொறுமையுடனும் சலாத்துடனும் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமை உடையவர்களுடன் இருக்கின்றான். யா அய்யுஹல்லஸீன ஆமனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். ஈமான் கொண்டவர்களே, பொறுமையை கொண்டும் சலாத்தை கொண்டும் அல்லாவிடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையுடையோர்களுடன் இருக்கின்றார். நம்மளுக்கு இன்னைக்கு பொறுமை அல்லாதான் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். எப்படி பொறுமையா இருக்கணும், உதவி இல்லாமல் பொறுமையா இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் சலாத்தான் என்னன்னே தெரியாது. இந்த ரெண்டையும் வைத்து கொண்டுதான் நீங்க அல்லாவிடம் உதவி கேட்க முடியும். இது ரெண்டும் இல்லாம அல்லாஹ் உதவி கேட்க முடியாது. பொறுமையா இருக்கணும், சலாத்தை நினைத்துட்டு இருக்கணும். இது ரெண்டுமே இன்னைக்கு வரை யாருக்கும் தெரியாது தம்பி. இது ரெண்டையும் வைத்து கொண்டுதான் அல்லாஹ்வோட எந்த பிரார்த்தனையோ ஒரு உதவியோ கேட்பதென்றால் ரெண்டு முக்கியமான விஷயம். எப்படி சொர்க்கத்து செல்வது தக்குவா உடையதான் போக முடியும் என்று அல்லாஹ் பார்த்தீங்களோ, அதே மாதிரி அல்லாஹ்விடம் உதவி கேட்பதற்கு இந்த ரெண்டு விஷயம் முக்கியம். இந்த ரெண்டு விஷயத்தையும் அல்லாஹ் தான் உங்களுக்கு கற்றுத் தருவான். இந்த கத்துக்கிறாம ரெண்டும் செய்ய முடியாது. இந்த ரெண்டும் இல்லாமல் அல்லாஹ்ட்ட எதுவுமே கேட்கவே முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமை உடையோர்களுடன் இருக்கின்றான். நீங்கள் பொறுமையாக இருப்பதற்கு அல்லாஹுடைய உதவி இல்லாமல் பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு காலம் இருக்க முடியாது. பொறுமை அவன்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியா பொறுமை இருக்க மாட்டான்னு ஆண்டவன் சொல்லியிருக்கிறான், மனுஷனை பார்த்து சொல்லியிருக்கிறான். அந்த பொறுமையை அவன் தான் உங்களுக்கு கற்றுத் தருவான். கற்று தந்த பிறகுதான் நீங்க பொறுமை உடைய மனிதனாக இந்த உலகத்தில் வாழ முடியும். இவ்வாறாக போகின்றது இந்த ஆயத். சரி, இப்போ இன்னைக்கு வரை இந்த விஷயத்தை முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மேற்கொண்டு பார்ப்போம். இப்போ ஓதுகின்ற முறை சொல்லணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு, முதல்ல சொல்லிடுவோம் அது மக்களுக்கு. அப்பதான் ஓதுவாங்கன்னு சொல்லிதான் அவங்க சொல்லிட்டேன். இப்ப எல்லா ஆயத்துக்கும் நீங்க பதில் கொடுங்க தம்பி. 15, 51, 15 சொன்ன மாதிரி 16, 17, 22 வரை இப்ப எழுத வச்சிருங்க. ஓதி என்ன விஷயங்கள்லாம் எழுத வச்சு இப்ப போஸ்ட் பண்ணுங்க. நான் படிச்சு பார்த்து இந்த 8 இங்க இருக்கிற 8 பேருக்கும் ஒழுங்கா பதில் சொல்லி தர்றேன். நீங்க என்ன தவறாம தயங்காம குரானை பத்தி தான் எப்போதும் பேசும். குரான் என்ன கேளுங்க. குரான் எது புரியலையோ, எது விஷயம் புரியல, அது மட்டும் அர்த்தம் கேட்டு அர்த்தம் எல்லாம் சொல்லி தருவாங்க, விளக்கம் எல்லாம் சொல்லி தருவாங்க, வழியை எல்லாம் காட்டுவான். எப்படி புரிஞ்சிக்கிறது மாதிரி இப்ப சொன்ன இதே மாதிரி எல்லாம் சொல்லி தந்துடுறேன். இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் சொல்லி தர்றேன். நீங்க கேளுங்க. ஹஸ்பண்ட் இத்துடன் முடித்துக்கொள்ளி அடுத்த வாரம் பாப்போம். பிஸ்மில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.